மலரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மி ஹாலில் உட்காந்துருக்க மலர் கிச்சனுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வராங்க. சொல்லுங்கத்த அப்படின்னு வந்து நிற்கிறப்போ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிச்சனில் சொல்லி கேட்க, அத்தை நீங்கள் தானே சமையலெல்லாம் இன்னைக்கு பெரிய விருந்தே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் தனியாக சமைச்சே, அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கா, அவளே கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போதும், இல்லை பரவாயில்ல, இவ்வளோ நாள் நான் தானே பார்த்துக்கிட்டேன், அதனால் இப்போ எனக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையாக தெரியலை, திரும்ப அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அழகுமலர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே ராஜலக்ஷ்மியோ, என்னத்தை சொன்னாலும் அவளை அடக்கி வைக்க போகிறதில்ல, சரி நீ போய் வேலையை பார் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு அழகுமதியை கூப்பிடுறாங்க. அழகுமதியை ஓடி வர, என்ன அப்படின்னு மெதியாக வந்து நிற்கிற அழகுமதிக்கிட்ட, ஸ்ருதியும் இன்னைக்கு காலேஜ் லீவு, வீட்டில் தான் இருக்கா, நீயும் ஸ்ருதியும் அந்த ரூமை போயிட்டு சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எந்த ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ரூமையும் தான், மலர் எவ்வளவு வேலை பாப்பா, மலர் அடுப்படி வேலையை பார்த்துக்கட்டும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் ரூமு, அப்புறம் சுரேஷ் ரூமு, பாக்கியராஜ் ரூமுன்னு எல்லா ரூமையும் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு அதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதி கேட்க, என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா, ஒரு வேலையை சொன்னால் கேள்வி கேட்காம செய்ய முடியாதா, இப்படி தான் வேலை பார்க்குற இடத்துல அவரே எதிர்த்து கேள்வி கேட்டிருப்ப, அதான் உன்னை தூக்கி வெளியே வீசிட்டாங்கன்னு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, அம்மா இப்போ எதுக்குமா அதெல்லாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டுன்னு பாக்யராஜ் சொல்கிறாங்க. டேய் பேசி தாண்டா ஆகணும், எதை எப்படி பேசணுமோ அதை பேசி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேட்டு அழகுமதி கிளம்பி போகவும் செய்கிறாங்க. ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதியும் வந்துட்டு, மா எனக்கு படிக்க வேண்டியது நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்ல, நீயும் 2 வருஷமாக படிச்சுக்கிட்டே தான் இருக்க, இன்னும் ஒன்றும் வந்தவாடு பாடு இல்லை, போயிட்டு அந்த வேலையாவது உருப்படியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை தட்டுறாங்க. வாங்க நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணி அழகுமதியை கூட்டிக்கிட்டு ரூமுக்கும் போகிறாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு மலரக்கா ரூமவே க்ளீன் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு மலருடைய ரூமுக்கு தான் போகிறாங்க. மலர் ரூமில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அழகு மலர் உள்ளே வராங்க. மதி இதை நீ பண்ணணுமா, அத்தை தான் சொல்கிறாங்கன்னா அதை நான் பார்த்துப்பேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, நான் சும்மா தானே வீட்டில் இருக்கேன், அவங்க சொல்கிறது மாதிரி, அதனால் எனக்கு அது பெரிய விஷயமா இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அழகுமதி சொல்லிட்டே ரூமை க்ளீன் பண்ணுறாங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு நேராக கிச்சனுக்கு போயிட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரேவதி கால் பண்ணுறாங்க. ரேவதி சொல்லு ரேவதி அப்படின்னு அட்டன் பண்ணுற எங்கள் அழகு மலரும், என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னமும் கிச்சனில் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ தான் வேலையை கொஞ்சம் முடிச்சிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், அழகுமதியும் ஸ்ருதியும் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்காக நான் டீ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நீ அப்படின்னு சொல்லும்போது, பாவம் அழகுமதியும் நம்மளை மாதிரி வீட்டிலேருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க மாட்டுதே, பாவம் அழகுமதி எங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறப்போ நம்மளை மாதிரி அவ்வளோ வீட்டிலே இருந்துருவாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட பேசி பார்க்கலாம்ல அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்ல, சரிங்க நீ நீங்கள் ஃபோனை வைங்க, நான் அம்மாவுக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச அடுத்த நிமிஷமே தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு ரேவதி, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா, பசங்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்க, எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்னென்னு சொல்லு ரேவதி அப்படின்னு அங்கே அவங்க அம்மா ராஜலக்ஷ்மி கேட்க, இல்லைம்மா அழகுமதியை எங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டதா சொன்னாங்க, அழகுமதி எதுக்காக இப்படி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும், ப்ரொப்போஸராக வேலை பார்த்தவ காலேஜில், அடுத்து ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, இது கேட்ட உடனே ராஜலக்ஷ்மியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவள் வீட்டிலே இருந்துட்டு போகட்டும், அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, அவள் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கலைன்னு யார் கேட்டா, அதான் சுரேஷ் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல அப்படின்னு சொல்ல, சுரேஷ் சம்பாதிப்பாமா, ஆனால் மதி தன்னுடைய செலவுக்கு யார்கிட்டமா போய் கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட உடனே அதுக்கு ரேவதி சொன்னதை கேட்டதும் ராஜலக்ஷ்மியும், உங்கள் அப்பா சம்பாதிச்சு நான் வாழலை,
ஏன் உன் அண்ணன் பாக்கியராஜ் சம்பாதிச்சு இந்த மலர் வாழலை? இல்லை நம்ம மாப்பிள்ளை தங்கராஜ் தான் சம்பாதிச்சு நீ வாழலையா? ஏன் அவள் வேலைக்கு போனால் மட்டும்தான் அவளால் தனியாக நின்று எதையுமே சாதிக்க முடியுமா? வீட்டில் தான் புருஷங்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வேலைக்கு போகிறான், எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்னமும் அந்த காலத்திலே இருமா, எதையுமே புரிஞ்சுக்காம இருமான்னு சொல்லிட்டு கடுப்பில் ஃபோனை வச்சிட்றாங்க ரேவதியும். கொஞ்ச நேரத்துலையே இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனேயே அதுக்கு அழகு மலரும், அதை விடு ரேவதி, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற மனநிலைமையில இருக்காங்க. உன் புருஷன் அதான் தங்கராஜன்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே அத்தையும் அம்மாவும் கேட்பாங்க. அவரும் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறதில்ல. பின்ன எப்படி நாம் போய் அவர்கிட்ட கேட்க முடியும்னு சொல்லும்போது, சரிங்க நீ அவர் வரார் போல், நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு ஃபோனை வச்சிட்றாங்க. இங்கே அதுக்குள்ளே அழகுமதி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளேயும் க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு அங்கே அழகு மலர் வந்து கேட்க, முடிச்சாச்சு நீ, அப்படியே நாங்கள் அம்மா அப்பா ரூமையும் போய் க்ளீன் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு கிளம்ப, சரி இருங்க நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே கூடவே அழகு மலரும் போகிறாங்க. கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே ரூமெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வீட்டுக்கு வந்துட்டு சுரேஷ் வந்துடுறாங்க. என்னடா சுரேஷ் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்க அம்மாவும் கேட்க, இல்லைம்மா இந்த பக்கமாக ஒரு கேஸ் விஷயமாக தான் வந்தேன், அதை அப்படியே சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, சரி நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க, நான் போய் சுரேஷ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அழகு மலர் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்களுக்கு சாப்பாட்டையும் எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே சுரேஷ் வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வேலைக்கு போக போகிற நேரத்தில் வெளியே வந்த எங்கள் அழகு மலர், சுரேஷ் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்ல, என்ன நீ என்ன விஷயம் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சுரேஷ், அழகுமதி பாவம், அவள் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு, அவள் எப்படிடா உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு நிற்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா தங்கச்சி அம்மா இவங்களுக்கும் அவள் விருப்பப்பட்டதை செய்யணும்னு அவள் கையில் ஒரு வேலை இருக்கணும்ல, அதையே சுரேஷ் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்க, அனி அதை பற்றி பேசலாம், இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நேரம் எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அழகு மலரும் சொல்ல, சுரேஷ் அதை கேட்டு கிளம்பி போய்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு இங்கே அழகு மலருக்கு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. சொல்லுங்க நீ கிளம்புற நேரத்தில் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா சுரேஷ், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா, இல்லை நீயும் புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியலை. ஒரு பொண்ணுக்கு வேலைன்றது ரொம்ப முக்கியம், அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறனே தெரியலை. இப்போ வரைக்கும் அண்ணன் சம்பாத்தியத்தில் தான் நானே இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ அதையும் சொல்லலாம், ஆனால் முழுசாக என்னால் அதை அனுபவித்து சந்தோஷமாக எதையுமே செஞ்சுக்க முடியலையே. என்ன இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம், அந்த பணத்தில் நான் வீட்டில் உட்காந்து செலவு பண்ணவும் விருப்பப்படவும் இல்லை. ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, எங்கள் அம்மாவுக்கு நான் ஆசைப்பட்டதை செய்யணும் அப்படின்னாலும் கூட, என் தம்பிக்கு நான் விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாலும் கூட, அதுக்காக நான் அவர் கையை எதிர்பார்த்து நிற்கவும் முடியாதுல்ல. அவர் ஒரு குடும்பத்துக்காக தானே உழைக்க முடியும். அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கும்போது என் குடும்பத்துக்கு நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு போய் நான் அவர்கிட்ட கேட்டுட்ருக்கவும் முடியாதுல்ல சுரேஷ். கொஞ்சம் என்றைக்குமே ஒரு பொண்ணோடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதான்டா உனக்கு அதோட வலி என்னன்னு புரியும். ஒரு ஆம்பளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரே குடும்பம்தான், ஒரே வீடு தான், அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதே வீட்டில் தான் எப்போ இருக்க போகிறான். ஆனால் ஒரு பொண்ணு ரெண்டு பக்கமும் எல்லாத்தையும் தாங்கி நிற்கணும். அது உனக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் அதோட வழியையாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்ல சுரேஷ். நீ இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்தோம் எங்கள் அம்மாவுக்கும் இல்லை என் தம்பிக்கும் ஆசைப்பட்டதை ஒரு நாள் வாங்கி கொடுத்தது இல்லை. ஏன்னா சொந்தமாக உழைச்சி நம்ம வாங்கி கொடுக்குறது மாதிரி என்றைக்குமே வராது. தயவு செஞ்சு எனக்கு இருக்க அதே நிலைமை உன் அக்கா ரேவதிக்கு இருக்க அதே நிலைமையை நீ மதிக்கை கொண்டு வந்து விட்டுறாத. மதி ஆசைப்பட்ட மாதிரி அவள் வேலைக்கு போகணும். அவள் வேலையில் தான் அவள் குடும்பமும் அடங்கியிருக்கு. அவங்க அப்பாவுடைய சுச்சுவேஷன், அவங்க தங்கச்சியுடைய படிப்பு, இது எல்லாமே அவளுடைய வேலையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கூடா சுரேஷ். அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்காக நீ செய்யணும்னு நினைக்கிறியா? இல்லை நீ செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது தப்பு இல்லை. நீ அதை மதிக்கிட்ட சொல்லிட்டோ அவங்க ஃபேமிலிக்காக செய்யலாம். ஆனால் நீ அதை செய்ய போகிறதும் இல்லை. அத்தையும் மாமாவும் அப்படி செய்ய விடவும் மாட்டாங்க. எனக்கும் அவங்கள பற்றி நல்லா தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் மதிக்கு சப்போர்ட் பண்ணி நில்லு. நீயும் வீட்டில் இருக்கவங்க மாதிரி யோசிக்காத. சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி மதிக்கு அதை கொடுக்கவும் செய்யி அப்படின்னு சொல்ல சுரேஷ் அதை கேட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. சரி சுரேஷ்,
இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் நான் அவங்ககிட்ட நினச்சேன். சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சுரேஷும் ஃபோனை கட் பண்ணி அடுத்த நிமிஷமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சுரேஷுடைய அந்த அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. எஸ்ஐயெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கான கம்ப்ளைண்ட் பற்றியும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அந்த இது பற்றியும் அதுக்கப்புறமா சில விஷயங்களை பற்றியும் கன்சல்ட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு சுரேஷ் ஒரு நிமிஷம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியோட பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுச்சு. அதுவும் நீ இந்த ஸ்டேஷன் எஸ்ஐயாக இருக்கிறதுனால தான் அதை அதுக்கு மேலே கொண்டு போகாமல் அதோட விட்டேன். இல்லைனா அதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா மாமியார் கொடுமைன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடிஞ்சிருக்கும். சுரேஷ், இந்த விஷயத்தில் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணுக்காக மட்டும்தான். அந்த பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் வேறு எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் அமைதியாக இருக்கேன். சரி, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, சார் என்ன சார் திடீர்னு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு உன் ஃபேமிலியோடு வந்து சேர்ந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு உன் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க தான் செய்வேன். ஸோ அதனால் நான் அங்கே வந்து பார்க்குறதே பிரச்சனை இல்லையேன்னு சொல்கிறாங்க. சார், ஸ்டேஷன்லேயே நிறைய ஒரு கேஸ் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எவளுக்காக நீங்கள் எதுக்காக வரணும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, சம்மந்தம் இல்லாத பொண்ணா? அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை பார்த்து அங்கே எஸ்ஐ கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என் பொண்ணு அதாவது என் கைமீறி போன நிலைமையில் அவளை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சதே அந்த பொண்ணு மதி தான் அப்படின்னு சொல்ல, சார் அப்படின்னு கேட்க, ஆமாம், அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்களே சேர்த்து வைக்கணும்னு நீ ஒரு பக்கம் சொல்லிட்டு தெரிஞ்ச. ஆனால் அந்த பொண்ணு ஒரு கெட்டவங்கிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றி மீண்டும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அந்த பொண்ணுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க ஸ்டடியில் கூட அவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி என் பொண்ணை நிறையவே படிக்க வச்சுருக்காங்க. இதுக்காகவே நாளும் கூட அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆனால் அந்த பொண்ணு மதிக்கே அது தெரியாது. நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டேன் பொண்ணோட அப்பான்ற விஷயமே மதிக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொல்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு எல்லா வகைகளையும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். அதான் அந்த பொண்ணோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நானும் நினச்சிட்ருக்கேன். சரி, ஓகே சுரேஷ், நாளைக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, சுரேஷ்க்கு இதை கேட்டவுடனே பயங்கர ஷாக் ஆகுது. நாளைக்கு இவர் சொன்னது போல் வீட்டுக்கு வந்தாலோ, இங்கே மதி தனக்கு வேலை போயிடுச்சுன்ற விஷயத்த சொன்னாலோ தனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ, இல்லை தன்னுடைய வேலைக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வந்துடுமோன்னு சுரேஷ் வந்து பயப்படுறாங்க. இப்படி பயந்து போயிருக்க அதே வேளையில் அடுத்த நாள் வீட்டில் வந்துட்டு அன்னிக்கிட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க. சரிடா சுரேஷ், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு அங்கே அழகு மலரும் வீட்டில் சமையல் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, இன்ஸ்பெக்டர் நம்ம சுரேஷ், அதுவும் 4 எஸ்ஐ இருக்கிற இடத்துல சுரேஷ் வீட்டுக்கு மட்டும் வரணும்னு நினச்சிருக்கார் பாருங்க, அதுவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்களான்னு கேட்க, காலையிலேயே ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்களும் வரன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் மலர், இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்க, ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு போனேன், அங்கே அழகு மலர்கிட்ட, அங்கே அழகுமதியும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினச்சேன், கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மதி, கேளு மதி அப்படின்னு மலர சொல்கிறாங்க. நேற்று உங்கள் ரூமை க்ளீன் பண்ணதில்ல, அப்போ எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? எங்கள் ரூமில் என்ன வைரமும் வைடூரியமாக இருக்க போது அந்த ரூம்லேருந்து பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வரத்துக்குன்னு சொல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயங்க அப்படி நாங்கள் மதியை சொல்ல, அதை விட முக்கியமாக அங்கே வேறு என்ன கிடச்சிட போகுதுன்னு அழகுமதியை பார்த்துக்கிட்டே மலர் சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது, அழகுமதி டக்குன்னு தான் பின்னால் கையில் மறைச்சி வச்சு இந்த பேப்பர் எடுத்து காட்ட, அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கவும் செய்கிறாங்க எங்கள் அழகு மலரும். எனக்கா அதை விட பொக்கிஷமான ஒரு விஷயம் தானே இதுன்னு சொல்ல, இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க.
அக்கா ரூம் க்ளீன் பண்ணும்போது கீழே இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, குடு மலர் மதியதை அப்படின்னு சொல்லும்போது, அக்கா முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வீட்டில் உங்களையும் உங்கள் வீட்டுக்காரையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணமே அவர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு அப்படின்றதுனால தான். அதான் தங்கராஜுடைய சிஸ்டர். ஆனால் அவங்க தன்னுடைய உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லெட்டரும் அனுப்பியிருக்காங்க. அதுவும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சந்தோஷமாக தான் அந்த லெட்டரை வந்துட்டு அவங்க கைப்பட எழுதி உங்களுக்கு அனுப்பவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, மதி அதை விடுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களை 2 பேரால் தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் உங்களை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாகவும் நீங்கள் அதே பேச்சை தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லலை? மேரேஜுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் தெரியும், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தெரிஞ்சு கூட அதுக்கு விஷ் பண்ணி தான் எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு இதை நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் காட்டியிருக்கலாமே. தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்காதே. பின்ன ஏன் அவங்க இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்கன்னு இன்னொரு பக்கம் கூட கண்டுபிடிக்கவும் செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லி அங்கே அழகுமதியும் கேட்குறாங்க. மலருமே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை மதி, எங்களால் இறந்துட்டாங்கன்னு நினச்சி சத்தம் போடுறாங்கல்ல, அதை அப்படியே விட்டுருவோம், விடு, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது, அக்கா இப்போ நீங்கள் எங்ககிட்ட உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு அழகுமதி கேட்குறாங்க. அழகு மலரும் அது மதின்னு தயங்கி நிற்க, சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறப்போ அழகு மலர் விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிட்டா. ஆனால் சூசைட் பண்ணிக்கிட்டது இவராலேயோ என்னாலேயோ கிடையாது. அதுக்கு வேறு ஏதோ ரீசன் இருக்குது, அதுதான் எங்களுக்கும் தெரியலை. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் 2 பேரால் தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வாழவும் பழகிட்டோம். அந்த பொண்ணு உண்மையிலே எதுக்காக இறந்தான்னு தெரியாமல் நான் எப்படி அதுக்காக நான் போய் எங்கள் மேலே தப்பில்லைன்னு சொல்ல முடியும்? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ அவங்க சொல்கிற பழியையும் ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டியதான்ற நிலைமைக்கு நாங்களும் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனேயே இங்கே அழகுமதியும், இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புக்கா, உங்கள் மேலே தப்பே இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு வாழணும்னு நினச்சது அதை விட ரொம்ப கொடுமைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஏய் மதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் வெளியே வாங்க. வந்திருக்காருல, அவருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்ல, சரிங்க தானே சொல்லிங்க காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. கையில் லெட்டர் இருக்குது. மதியம் வந்து நிற்கிறாங்க. எப்படிமா இருக்க மதி அப்படின்னு சொல்லும்போது, நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இன்றைக்கி வேலை இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அது வந்துன்னு சொல்லும்போது, ஏம்மா என்னாச்சுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாதுல்ல, இவன் இந்த வீட்டில் என்னையெல்லாம் எதிர்த்து பேசுகிற மாதிரி காலேஜிலையும் போயிட்டு கரஸ்பாண்டனே எதிர்த்து பேசியிருப்பா போல். அதான் அவர் வேலையே வேண்டாம், உனக்கு இந்த வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அந்த காலேஜை விட்டு விரட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னா அதுன்னு போய் கேட்குறாங்க. ஆமாம், நீ ஒர்க் பண்ண காலேஜ் எனக்கு நல்லா தெரியும், கரஸ்பாண்டே எனக்கு நல்லா தெரியும், நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சொல்ல, இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவமானம், அவங்க உங்களுக்கு வெறும் அவமானத்தை மட்டும்தான் தேடி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ராகவன்னு சொல்கிறாங்க. சார் இதில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை, கரஸ்பாண்டன் எனக்கு வேண்டப்பட்டவர், என்ன ரீசனுக்காக மதிய வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஒன்றும் தப்பில்லை, மதி நான் போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு மதியம் தலையாட்டிட்டு நிற்க, அப்போ தான் அந்த பேப்பர் லெட்டரை வந்துட்டு எங்கள் போலீஸை பார்த்துட்டு எங்கள் சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. மதியம் என்ன விஷயம்னு சுரேஷ் கேட்குறாங்க. பார்த்துட்டு நான் அவர்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு, இந்த லெட்ரு எப்போ எழுதுனாங்க, எந்த டேட்டில் எழுதுனாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, ஆமாம் இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமே ஏமான்னு சொல்லி கேட்க, இது தங்கராஜுடைய சிஸ்டர் எழுதின லெட்டர், அவங்க சாக போகிறதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க, அதை நம்ம மலர் அக்காவுடைய அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுக்கவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல, என்ன மலர் மதி என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலக்ஷ்மி கேட்க, அத்தை அது வந்துன்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க இறந்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் அவங்க இறப்பு ஒரு சூசைட் தான், ஆனால் எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற ரீசன் இப்போ வரைக்கும் தெரியலை, நிச்சயமாக அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களுக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த லெட்டரை வச்சு தான் இவங்க மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியும், ஏன்னா இதே லெட்டரை இவங்களே எழுதிக்கிட்டு இப்போ கொண்டு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இருக்குன்னு கூட வீட்டில் இருக்கவங்களே தப்பாக தான் பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எழுதப்பட்ட லெட்டர் தான்றத
இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, ஷுவர்மா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த லெட்டர் கொடு, நான் என்ன இதுன்னு பார்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிகிட்டே இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, எதனால் இறந்தாங்கன்னு வேற நீ இப்போ சந்தேகத்தோடு சொல்கிறேன். அப்படி உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவ யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை நான் லீகலாகவே விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், அப்படிலாம் எதுவும் வேண்டான்னு அங்கே சுரேஷ் சொல்கிறாங்க. எங்கள் தங்கராஜ் மாமா பற்றி எங்களுக்கு தெரியும், உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியும், என்ன ரீசனுக்காக சூசைட் பண்ணிட்டாங்கன்றதும் தெரியும். இப்போ ஏதோ அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அங்கே சுரேஷ் மலரை பார்த்து சொல்ல, மலரும் அப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம், மதி சொல்கிறது உண்மை தான். எங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி வந்த லெட்டர் தான் இது. அவங்க இறந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எங்களுக்கு வாழ்த்து சொல்லி தான் அவங்க லெட்டரை அனுப்பியிருக்காங்க. நானும் பாக்யராஜும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க மேரேஜோட சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியலைன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தில் நீங்கள் கேஸ் எடுத்து நடத்தணும், இல்லை இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன். அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணோட ஃபேமிலியில் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. தங்கராஜு ரேவதியும் அப்போ தான் வராங்க. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது, வாங்க மிஸ்டர் தங்கராஜ், உங்கள் ஃபேமிலி பற்றின விஷயந்தான் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது, ஏன் ஃபேமிலி பற்றியான்னு சொல்லிட்டு அங்கே தங்கராஜ் கேட்க, ஆமாம் சார், என்ன இதுன்னு இப்போ தெளிவாக என்னால் விளக்க முடியாது, உங்கள் ஃபேமிலிகிட்ட கேட்டுக்கோங்க, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பி போக, அவங்க போனதுக்கு பிறகு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னே தெரியாதா, இப்படி தான் வீட்டுக்கு வந்தவர்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுப்பியா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த குடும்ப விஷயத்தில் தலையிட்டுருக்குன்னு சொல்ல, இந்த குடும்பம் இப்போ என் குடும்பமும் தானே, அப்போ நான் தலையிடுறதுலே உன்னை தப்பு இல்லையே, நீங்கள் தவறாக ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க மேலே பழி போடும்போது அந்த தப்பை பண்ணது அவங்க இல்லை, இந்த தப்பு எதனால் நடந்துச்சுன்னு வெளியே கொண்டு வரதுல ஒரு நியாயம் இருக்குல்லன்னு அங்கே அழகுமதி சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. சுரேஷ் செம டென்ஷனில் நிற்க தங்கராஜ் பார்க்குறாங்க. டேய் என்னாச்சுரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் விஷயத்தையே சொல்கிறாங்க. தங்கராஜுக்கு விஷயம் தெரிஞ்சது பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போது நம்ம தங்கச்சி சாக போகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கானா, அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த லெட்டரை வச்சு நாம் பண்ண விஷயம் ஏதாவது வெளியே வந்துடுமான்னு தங்கராஜ் பயப்படுறாங்க. மதி அப்போ தங்கராஜை நல்லாவே கவனிக்கவும் செய்கிறாங்க. அவங்க முகத்தில் ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு தெளிவு, இது தேவையில்லாத ஒரு பயம், இது எல்லாத்தையுமே அழகுமதி பார்த்துட்றாங்க. அழகுமதி பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரவும் ஆரம்பிக்குது. அவர் அதே சந்தேகத்தோடு வீட்டை விட்டு கிளம்பி போகிற அதே சமயத்தில் அழகுமலர்கிட்ட போயிட்டு அழகுமதி கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணுன்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஹஸ்பண்டை அங்கே தங்கராஜுடைய சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விருப்பம் இருந்திருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு லெட்டரை சந்தோஷமாக எழுதி அனுப்பியிருக்க முடியாதே. எங்களுக்கு இந்த லெட்டர் சந்தோஷமான முறையில் தானே கிடச்சிது. அப்படி பார்த்தா அதில் விருப்பம் வந்துட்டு அவளுக்கு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன்னு அழகு மலரும் சொல்கிறாங்க. எனக்கும் அதே தான் தோணுது. எனக்கு என்னமோ அவங்க இறப்புக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்ல, அப்படி என்ன மாதிரி இருக்க போகுது, இல்லைனா வேறு யாரையாவது கூட அவங்க லவ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்ல, அதுக்கு எங்கள் அழகு மலர்கிட்ட அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது கூட சரிதான், வேறு யாரையாவது லவ் பண்ணியிருக்க முடியுமா, அப்படி ஒருவேளை வேறு யாரையாவது லவ் பண்ணியிருந்தாலும் கூட இங்கே தங்கராஜுக்கு பிடிக்காமல் கூட வேறு ஏதாச்சும் நடந்திருக்கலாம்ல அப்படின்னு அழகுமதி யோசிக்கவும் செய்கிறாங்க. இதை வாய் விட்டு அழகு மலர்கிட்ட சொல்லலைனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் இது தான். அன்றைக்கி நைட்டு சுரேஷ் வந்துட்டு அழகுமதியை வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உன் மனசில் பெரிய இவளா, வீட்டுக்கு வந்திருக்க போலீஸ்கிட்ட நீ பாட்டுக்கும் உன் விஷயத்தை என்னென்னமோ சொல்லி கொட்டிகிட்டு இருக்க, இதனால் மாமா எவ்வளோ சங்கடப்பட்டு போனார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்போவும் சொல்கிறேன், அவங்க சிஸ்டர் இறந்ததுக்கும் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு போலீஸ் தானே, நீங்கள் ஒரு போலீஸ்னு என்கிட்ட நிரூபிக்கணும்னா முதல்ல இந்த விஷயத்தில் இந்த கேஸை எப்படி கொண்டு போகலாம், எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னு யோசிங்க. முதல்ல இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல போலீஸ் தான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன்னு சவால் விடவும் செய்கிறாங்க.
என்கிட்டே சவால் வர்றல நீனு கோவத்தோட கேட்க, ஆமாம் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டாக பதில் சொல்கிற எங்கள் அழகுமதியை பார்த்து, சரி நான் என் மாமா கிட்டே இந்த விஷயத்த சொன்னால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவருக்கே தெரியாமல் அப்படியெல்லாம் எந்த தப்பும் நடக்கலைன்றதை நானே நிரூபித்து காட்டுறேன்னு எங்கள் சுரேஷ் சொல்ல, அழகுமதி அப்போவாது உன் மாமாவை பற்றி உனக்கு தெரிய வந்தான் பார்ப்போன்னு நினச்சிட்ருக்காங்க. சுரேஷுமே கண்டிப்பாக தன் மாமா மேலேயும் தன் மாமா குடும்பத்து மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்றதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு சுரேஷ் முடிவு பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் இதனுடைய முடிவில் தான் சுரேஷ்க்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்க போகுது. அந்த தங்கச்சி இறந்தது அவங்க அண்ணன் தங்கராஜால் தான்றதை கண்டுபிடிக்கவும் போகிறாங்க. சுரேஷுடைய கையாலேயே இங்கே தங்கராஜ் கைதாகவும் போகிறாங்க.